ஹலோ கைஸ், ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்டை எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேப்கட் ஓப்பன் பண்ணுங்கள். கேப்கட் ஓப்பன் பண்ணி உங்கள் கிளிப்ஸ் எல்லாம் லைனாக இம்போர்ட் பண்ணுங்க. கிளிப்ஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் கிளிப்பை டச் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் கிளிப்பில் ஃபர்ஸ்ட் இருக்க கீ ஃப்ரேமை ஜூம் பண்ணிவிட்டு கிராஃப் ஆப்ஷனில் குவாடிக் கிராஃப் அந்த கிராஃபை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் கிளிப்லேயும் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். செகண்ட் கிளிப்பில் செகண்டாக இருக்க கிளிப்பை ஜூம் பண்ணிவிட்டு அதே குவாடிக் அவுட் கிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்ஸில் ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஸ்டார்டிங் இருக்க கீ ஃப்ரேமில் ஃபுல்லாக ஒரு 80-90 ரேஞ்சுக்கு வச்சுட்டு லாஸ்ட் இருக்க கீ ஃப்ரேமில் கம்மி பண்ணுங்கள். அதே எஃபெக்டை டூப்ளிகேட் பண்ணி செகண்ட் கிளிப்க்கு வைங்க. மறுபடியும் எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்ஸில் ஆப்ளிக் பிளர் இருக்கும். ஆப்ளிக் பிளரில் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஸ்டார்டிங் இருக்க கீ ஃப்ரேமில் வேல்யூவை ஃபுல்லாக வச்சுட்டு எண்டில் இருக்க கீ ஃப்ரேமில் மைனஸ் பண்ணுங்கள். ஒரு கிளிப்பு கீழே 3 ஆப்ளிக் பிளர் 4 ஆப்ளிக் பிளக் வர மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு மறுபடியும் எஃபெக்ட்ஸில் கேமரா ஷேக் எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம். ஸ்டார்டிங் இருக்க கீ ஃப்ரேமில் நிறைய வச்சுட்டு எண்டில் இருக்க கீ ஃப்ரேமில் கம்மி பண்ணுங்கள். ஒரு எஃபெக்ட் கீழே 2 கேமரா ஷேக் வர மாதிரி செட் பண்ணிவிட்டு வைட் ஆங்கிள்ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை ஃபுல் கிளிப்புக்கும் வச்சுட்டு ட்ரான்சிஷனில் ஷேக்கி இன்ஹேல் அப்படின்ற ஒரு ட்ரான்சிஷன் செலக்ட் பண்ணி ஓவராலாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபாலோ ஃபார் மோர்.